பரலோகத்தில் உள்ள சேனைகள். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். பிற ஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. கர்த்தருடைய சேனைகளை பற்றிய விவரம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் வெள்ளை குதிரையிலே ஏறி இருக்கிறார். பரலோகத்தில் உள்ள சேனைகளும் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய வாயில் இருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இந்த பட்டயம் புறஜாதிகளை வெட்டுகிறது. கர்த்தராகிய கிறிஸ்துவானவர் இருப்பு கோலால் அவர்களை அரசாளுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை கிறிஸ்துவானவர் மிதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்பதே அவருடைய நாமம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது கிறிஸ்துவானவருடைய புதிய நாமமாகிய ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமமும் வெளிப்படுத்தப்படுகிறது.